إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்ன? அல்லாஹுடைய வேதம் திருமறை குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான நபி வழி அந்த செய்திகளில் இருந்தும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ளாமல் மாற்று வழிகளிலே, கதைகளிலே, மற்ற வகைகளிலே இஸ்லாத்தை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள், எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, திருமறை குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தான் இஸ்லாத்தின் ஆதாரம். அதை தாண்டி மாற்று வகையிலே அறிந்து கொண்ட காரணத்தினால் என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் இஸ்லாமியர்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே மூட நம்பிக்கை நிலவி கொண்டு இருக்கிறது. இஸ்லாத்துல மூட நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லை. ஆனால் முஸ்லிம்களிடத்திலே இந்த மூட நம்பிக்கையான செயல்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவான மூட நம்பிக்கைகள் ஒரு நகைச்சுவையாவே இருக்கும். நமக்கு என்ன சொல்லுவாங்க, காக்கா கத்துச்சு அப்படின்னா யாரோ வீட்டுக்கு உறவினர்கள் வரப்போறாங்க, பூனை குறுக்கால வந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் நாசமா போகும், விளங்காது, அது அவ்வளவுதான். அது இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கை அரிச்சுதுன்னு வைங்க, உதாரணத்துக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, நீங்க வியாபாரம் தொழில் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இல்லை, கை அரிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வேலை பார்த்தா போதும் போல இருக்கு. இதெல்லாம் யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, எப்படி இருக்கு பாருங்க. ஆனா நமக்கு ஒரு நகைச்சுவையாக இது தெரிஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அருளால, ஏன்னா நமக்கு இந்த பகுத்தறிவு மார்க்கம் கிடைத்து விட்டது. சரியான முறையில யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்றான். ஆனா இதை உண்மை என்று நம்பி கடைபிடிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல குறிப்பாக இஸ்லாமியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொதுவான இந்த மூட நம்பிக்கை தாண்டி இன்னும் ஒருபடி மேல போய் பார்த்தீங்கன்னா, மார்க்கத்தின் பேரால ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இது கெட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட நாளை இது கெட்ட நாள், ஒரு மாசத்தையே நம்ம கெட்ட மாசம் அப்படின்றாங்க. அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல ஒரு மாசத்தையே நம்ம என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ளாமல் சஃபர் மாதத்தை, நாம் தற்போது இருக்கக்கூடிய, இப்ப நம்ம இங்கிலீஷ் மாசம் கேட்டா நமக்கு தெரிஞ்சிடும், டக்குன்னு ஜூலைல இருக்கிறோம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா அரபு மாசம் சஃபர் மாசத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாசத்துக்கு என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சஃபர் மாதம் என்றாலே அது கெட்ட மாசம், அதுல நல்லதெல்லாம் செய்யக்கூடாது. ஏதாவது நீங்க தொழில் தொடங்கணுமா, சஃபர்ல செஞ்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணணுமா, சஃபர்ல செஞ்சிடாதீங்க. வீடு குடி போகணுமா, சஃபர்ல செஞ்சிடாதீங்க. இது கெட்ட மாசம் இல்ல. எப்படி மற்றவர்கள் ஆடி மாசத்தை அப்படி ஒன்று வைத்திருக்கிறார்களோ அது போன்று அப்படி காப்பி அடிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஃபர் மாதத்தை வைத்திருப்பதை நாம காண்கின்றோம். அப்ப இஸ்லாத்தின் பார்வையில் என்ன இல்லை, இஸ்லாத்துல மூட நம்பிக்கைகளுக்கு இடமே இல்லை என்கின்ற அந்த தகவலை நாம கேட்டறிந்து, இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஓரளவுக்கு இந்த செய்திகள்லாம் நம்ம அறிந்திருப்போம். நமக்கு என்ன இருக்காது, இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானங்க அப்படின்ற ஒரு சிந்தனை கூட நமக்கு எழலாம். ஆனால் இது போன்ற நம்பிக்கையுடைய
மக்கள் நாம் வாழக்கூடிய பகுதியிலே, நம்மளுடைய முகலாவிலே, நம்மளுடைய தெருவிலே, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரராக, நம்மளுடைய உறவினராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார். மறுப்பதற்கு இல்லை. மறுக்க முடியுமா? இல்லைங்க, எங்க முகல்லாவில் எல்லாருமே மூட நம்பிக்கையெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. சஃபர் மாசத்தை கேர் பண்ணவே மாட்டாங்க. சகஜமா எல்லா நாட்கள்லயும் இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. அப்படி சொல்ல முடியுமா? இருக்கிறதே, மூட நம்பிக்கையில் நிறைந்து இருக்கிறதே. அப்ப இது சார்ந்து இஸ்லாமிய மார்க்கத்துல இடம் இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். இது மனுஷன் கொண்டு வந்த சித்தாந்தம் இல்லைங்க. உதாரணமா உங்களுக்கு இந்த புத்த மதம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதரை சார்ந்து அவருடைய சித்தாந்தத்தை சார்ந்து உருவான ஒன்று. இங்க அது இல்லை. இறை தூதர்கள் மனிதர்களாக வந்திருக்கிறார்கள். இறைவனின் வேத செய்தியை, அந்த வகை செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை இறை தூதர்கள் மனிதர்களாக இருந்து செய்திருக்கிறார்களே தவிர, இந்த மார்க்கம் என்பது இறைவனின் மார்க்கம், அல்லாஹ்வின் மார்க்கம். அல்லாஹ் நுட்பமானவன், நுண்ணறிவாளன். இங்க மூட நம்பிக்கை இடமே இல்லை. இஸ்லாத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால் இந்த மூட நம்பிக்கை என்பது இது கிடையாது. ஏன்னா இல்ல, தன்னுடைய இறை தூதர்கள்ட்ட நிறைய இறை தூதர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல, அவங்க மூட நம்பிக்கை எப்படி உடைக்கிறாங்க பாருங்க. உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க அந்த காலத்துல, அவங்க வாழ்ந்த காலத்துல சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக, மற்ற விஷயங்களை வணங்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மூட நம்பிக்கையை, அவருடைய அந்த நம்பிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரூட்லயே போய் தகர்க்கிறாங்க. எப்படி தகர்க்கிறாங்க? இருள் சூழ்ந்த நேரத்துல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இருள் சூழ்ந்த நேரத்துல இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை பாக்குறாங்க. ஸ்டார் இருக்குல்ல, அதை பாக்குறாங்க. நட்சத்திரத்தை பாக்குறாங்க. பார்த்தா அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? மக்களுக்கு பாடம் நடத்துறாங்க. இதுதான் என் இறைவன். அது ஒரு கட்டத்துல மறைஞ்சிரும்ல. மறைஞ்சவன என்ன ஆகுது? அங்க சந்திரன் உதயமாகுது. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, சந்திரன் தான் அதுதான் என்னுடைய இறைவன். அப்ப அதுவும் மறையக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்துறாங்க. அல்லாஹ் தான் எனக்கு நேர் வழி காட்டணும். மறையக்கூடிய ஒன்று கண்டிப்பாக இறைவனாக இருக்க முடியாது. அது போல அடுத்தது என்ன பார்க்கிறாங்க? சூரியன் உதயமாக கூடியதை பார்க்கின்றார்கள். இது மிகப்பெரியதாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் நபி அவங்க சொல்றாங்க. அது மறையுது, மீண்டும் சொல்றாங்க இல்லை. அந்த மக்களுக்கு அந்த அறியாமை போக்கும் விதமாக பாடம் நடத்துறாங்க. வானம் பூமி அத்தனையும் படைத்த என்னுடைய இறைவன் பால் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன், அல்லாஹ்வுடைய அந்த பாதையை நான் பின்பற்றுகிறேன் என்று அந்த செய்தி முடிகிறது. திருமறை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை போக்கும் விதமாக இறை தூதருடைய அந்த பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்து பாருங்க. ஒரு காலகட்டத்துல, அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல கிரகணம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனார் இப்ராஹிம் அவங்களாம் அன்னைக்கு மௌத்து. அப்ப மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுடைய மகனார் இறப்புக்கு தான் சூரியன் என்ன செய்யுது? அது வருத்தம் தெரிவிக்குது என்று அந்த நிகழ்வை இவர்கள் மக்கள் இப்படி சித்தரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்தார்கள். அந்த அறியாமை அந்த நேரத்திலேயே தட்டி தகர்க்கிறாங்க பாருங்க. மக்களே, நீங்க இப்படி பேசாதீங்க. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அது யாருடைய பிறப்புக்காகவும் யாருடைய இறப்புக்காகவும் இந்த மாதிரி செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்றாங்க. அந்த அறியாமையை போக்கி, நீங்கள் இது போன்ற கிரகணத்தை கண்டால் நீங்கள் தொழுவுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்ப மொத்தத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அறியாமையை, அந்த நம்பிக்கையை, அந்த மூட நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலைகளை இறை தூதர்கள் செய்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அப்ப எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த வச்ச ஆதாரத்தின் அடிப்படையில இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சா? அப்ப எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இதற்கு நேரடி பதில் என்னன்னா, பிற மத கலாச்சாரத்தை பார்த்து அப்படியே என்ன செய்திருக்காங்க? காப்பீடித்திருக்கிறார்கள். இதுக்கு வேற பதில் இல்லைங்க. அப்படியே என்ன செஞ்சிருக்கிறாங்க? உங்கள்கிட்ட தேர் இருக்கிறதா? எங்கள்கிட்ட உருசு இருக்கிறது. நீங்க தேர் இழுக்கிறீங்களா?
நாங்க வந்து கந்தூரி செய்கின்றோம். நீங்க நிக்க வச்சு வணங்குறீங்களா, நாங்க கபர்ல என்ன செய்யறோம், படுக்க வச்சு வணங்குகின்றோம். உங்களுக்கு ஆடி மாசமா, எங்களுக்கு சஃபர் மாசம். இதானே. இப்படி மற்றவர்களை பார்த்து என்ன செய்திருக்காங்க, அப்படியே காப்பி அடித்து அச்சு பிசகாம அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப நம்ம ஏன் இந்த செய்தியை இங்க நம்ம பதிவு பண்ணுவதற்கான காரணம் என்ன? நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து அடுத்தவர்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இதுல உள்ள நமக்குள்ள தகவல். இதுல இவங்க இந்த மாதிரி செய்யற ஒண்ணு இருக்குல்ல, பிறரை பார்த்து காப்பி எடுக்கிறது எந்த அளவுக்கு, நாங்க சஃபர் மாசத்துல பீடை ஏற்படுகிறது, அதுக்கு வழியெல்லாம் வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சஃபர் மாசம் பீடை மாசமாங்க, அதுல நல்ல விஷயம்லாம் செய்யக்கூடாதான். அது என்ன செய்யணுமா, பீடை வந்து நீங்குவதற்கு ஒரு வழி சொல்லணும்ல. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகணும்ல. அது மாதிரி நம்ம ஆளுங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன செய்யணுமா, நீங்க வெளியூர்லலாம் அந்த வெளி மாவட்டங்கள்லாம் ஆத்துல போய் குளிக்கிறது, சஃபர் குழி அப்படின்னே ஒரு குழி இருக்காமா, அதாவது குளிக்கிறது. பீடை நீங்கன்னா அங்க போய் குளிக்கணுமாமா. இல்லைன்னா இதெல்லாம் இருக்குல்ல, புல் இருக்குல்ல, பச்சை புல்கள், அதுல வந்து நீங்க நடக்கணும். யாரு இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு? எங்க கண்டுபிடிச்சீங்க? அதுல போனா பீடை வந்து உங்களுக்கு வந்து நீங்கிடும். இல்லைன்னா கடல்ல போய் மூழ்கி வந்துருங்க. இல்லைன்னா என்ன செய்யணுமா, நல்லா கொலக்கட்டை செஞ்சு யாருக்கு பீடை பிடிச்சிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ, பீடை என்பதே இல்லை, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது பீடை மாசம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றதா இருந்தா, அந்த மாதிரி யாரை இவங்க நினைக்கிறாங்களோ அவங்க தலையில வந்து அந்த கொலக்கட்டையை கொட்டணுமா. என்னங்க இது? எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான மார்க்கத்துல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்துல இதை பின்பற்ற வேண்டிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் எதை நோக்கி போறாங்க? பிற கலாச்சாரத்தை பார்த்து அறிவு சார்ந்து யோசிக்காமல் தங்களுடைய அந்த மூட நம்பிக்கை, மன இச்சையை பின்பற்றி இந்த மூட நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணி சொன்னாங்க, பிற மத கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! நன்றாக யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த ஏகத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம அதிலிருந்து விலகி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மள நினைக்கலாம், அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, விலகிட்டங்க, நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி இல்லையே என்று நினைக்கலாம். நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய பார்வை, இன்றைக்கு இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் செய்கிறார்களா இல்லையா, நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதா இல்லையா, இது எப்படி போகும்? அவங்களுக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தா தானே நமக்கு வந்த தெளிவு மாதிரி அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பார்வை. அப்ப இன்றைக்கும் என்ன செய்யறாங்க, இது வந்து சாதாரண ஒண்ணு இல்லைங்க. இப்படி ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை அவங்க வந்து சரியில்லை, இது பீடை, இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்றெல்லாம் சொன்னால், இந்த மாதம் என்பதே சரியில்லை என்று சொன்னால், இது பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. சாதாரண ஒண்ணு கிடையாது. நம்ம விளையாட்டு போக்கா வந்து கடந்து போகக்கூடிய ஒண்ணு இல்லை. எவ்வளவு பெரிய தவறை செய்கிறார்கள் தெரியுமா? நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரிகள் அறியாமையின் காரணத்தினால் செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன அல்லாஹ் சொல்றான்? மனிதன் என்னை ஏசுகின்றான், உடனே நமக்கு எல்லாருமே நோவினை செய்கின்றான். எல்லாருக்கும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். படைத்த இறைவனை எப்படி நோவினை செய்ய முடியும்? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அரிசில் அமர்ந்து இருக்கிறான், அல்லாஹ்வை எப்படி நாம நோவினை செய்ய முடியும்? மனிதனை நோவினை செய்யலாம். கோவம் வந்துருச்சு எனக்கு, என் எதிரில் இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம வந்து திட்டுறோம், அதனால் அவருக்கு வருத்தம் வரும், அதனால் நோவினை ஏற்படும். இது இயல்பு. இன்னும் கோவம் வந்துருச்சு, கை நீட்டி அடித்து விடுகிறேன் உதாரணத்துக்கு, இது நோவினை. மனுஷனுக்கு மனுஷன் நடக்கும், அல்லாஹ்வை எப்படிங்க நோவினை செய்ய முடியும்? ஒரு கேள்வி வருது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலத்தை ஏசுவதின் மூலமாக, காலத்தை திட்டுவதின் மூலமாக அல்லாஹ்வை நோவினை செய்கிறார்கள். சாதாரண ஒண்ணு இல்ல. இந்த கல்யாணத்தின் போதெல்லாம் கூட சொல்லுவாங்கல்ல, நல்ல நேரம், முபாரக்கான நேரம். யார் சொன்னது உனக்கு இது நல்ல நேரம் இல்லை, இது கெட்ட நேரம், இந்த நேரத்துல பண்ணக்கூடாது? யாரு சொன்னது? எப்படி நீங்க தீர்மானம் பண்ணீங்க? இந்த நாள் கெட்ட நாள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாசம் கெட்ட மாசம் அப்படின்றது நீங்க என்ன அளவோடு வச்சிருக்கீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல அதுலதான் வந்து துன்பங்கள்லாம் வருது, துயரங்கள்லாம் வருது அப்படின்னா அது கெட்ட நாளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டினாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சந்திக்காத துன்பமா துயரமா?
ஒவ்வொரு நாளையும் வச்சு, ஆமா இன்னைக்கு இப்படி ஏற்பட்டது, அதனால இது துன்பமான நாள், துயரமான நாள், இது நல்ல நாள் இல்ல அப்படி சொன்னாங்களா? பத்ர் போர் நடந்துச்சு, இஸ்லாமிய படையில இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், அதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்களா? இந்த நாள்ல இப்படி நடந்துச்சு, துன்பம் வந்தால் துயரம் வந்தால் அதை கெட்ட நாளா சொல்லணும்னு இஸ்லாம் வழிகாட்டுதா? இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க, சில பேர் இந்த மாதிரி சில அடிப்படைகளை வைத்துக் கொண்டு இப்படி ஏற்படுத்திய ஒன்றை இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றுதான் நமக்கு வருத்தத்தை தருகிறது. மற்றவங்களுக்கும் நம்ம மார்க்கத்தை சொல்லணும், ஆனா முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு பெரிய வேலையை பார்க்கறாங்க பாருங்க. படைத்த இறைவனின் அன்பை பெற வேண்டியவர்கள், படைத்த இறைவனின் கருணையை பெற வேண்டியவர்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டிய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நோவினை செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரணமா இது நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய இது இல்லை. ஏன் ஒரு ஜிம்மாலேயே பேச வேண்டிய அவசியம் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொன்னால், கண்டிப்பாக ஒட்டுமொத்த சமுதாயம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களை திருத்தி இந்த செய்திகளை சொல்லி அவர்களுக்கும் இந்த நேர்வழியின் பால் வருவதற்கான உதவியை நாம் செய்ய வேண்டும். அதுக்குதான் சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில மிகப்பெரிய ஒரு வேலை என்ன செய்யறாங்க இவங்க பார்க்கின்றார்கள். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அல்லாஹுடைய அந்த ஆற்றலை இவர்கள் சரியான முறையில புரியவில்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குல்ல, ஏன் இப்படி எல்லாம் போறாங்க, பிற மத கலாச்சாரத்தை பார்த்து இப்படி காப்பெடுத்து கடைபிடிக்கக்கூடிய இந்த சிந்தனை என்பது வந்திருக்குல்ல, இதை நீக்குவதற்கு, இதை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல வரக்கூடிய கோளாறு தான் என்ன செய்யுது, இப்படி என்ன செய்யுது, இவர்களை இதன் பால் ஈர்த்து வேற ஒரு வழியில கொண்டு போகுது. அந்த சாயல் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காலத்துல புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க, ஹுனைன் போர் நடக்கக்கூடிய காலகட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு போகும்போது அங்க எதிர்த்து வரக்கூடிய இணை வைப்பு இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன செய்யறாங்க தெரியுமா, அங்க ஒரு இழந்த மரம் இருக்கு, தாத்து அன்வாத் அதுக்கு பேர். அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு போய் அங்க வச்சு, அது பரக்கத்தாமா, அங்க வச்சு அங்க கொஞ்ச நேரம் ஈத்திகாஃப் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி வந்தா அது ஒரு பரக்கத்து என்று அப்படி ஒரு நம்பிக்கையை அவங்க அறியாமையின் காரணத்தினால் கடைபிடிக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த பாருங்க, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தாத்து அன்வாத் இருக்கு, நமக்கு அது மாதிரி ஒண்ணு ஏற்படுத்தி கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் அறியாமை காலத்துடைய முன்னோர்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில உள்ளது. நீங்க இதையா என்கிட்ட கேட்கிறீங்க? மூசா நபி அவங்கள்ட்ட பனு இஸ்ரவேலர்கள் கேட்டது போல அல்லவா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, கோவப்படுறாங்க. மூசா நபி காலத்துல என்ன கேட்டாங்க தெரியுமா, அவங்களுக்கு நிறைய கடவுள் இருப்பதை போன்று மூசா அவர்களே எங்களுக்கும் நிறைய கடவுள்களை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒன்றும் அறியாத ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிச்சாங்க என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடியும். அப்ப இதுதான் என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாற்று மதத்துடைய அந்த கலாச்சாரத்துடைய அந்த வாடை கூட வந்துவிடக் கூடாது, இங்க அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல இடம் இல்லை என்பதை மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொண்டு, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து நாமளும் அறிந்து கொண்டு பிறருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பை நாம சுமந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவனது தீங்கை அவர்கள் நீக்கி விடுவார்களா? அல்லாஹ் இப்படி கேட்க சொல்றான். இறை தூதர்களை வச்சு அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு தீங்கை நாடிவிட்டால், எனக்கு நாடிவிட்டால் அவனது தீங்கை விட்டு அவர்கள் நீக்கி விடுவார்களா, அல்லது அவன் எனக்கு அருளை நாடினால் அவர்கள் அவனது அருள்களை தடுக்கக்கூடியவர்களா? நல்லது நடந்தாலும் அதுவும் இறைவனின் நாட்டம்,
ஒரு தீங்கு நடக்கிறது, ஒரு துன்பம் வருகிறது, ஒரு துயரம் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹ்வின் நாட்டம். இதுல வேற யாருக்குமே ரோல் இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக, இதில் எழுப்பக்கூடிய கேள்வியின் மூலமாக இறைவன் சொல்லி தருகிறான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த மூட நம்பிக்கையின் வாயிலாக யார் மேலெல்லாம் பழி போடுறாங்க? பூனை மேல பழி போடுறான் மாலு. அது இல்லாம ஒரு காலத்தின் மீது, ஒரு நேரத்தின் மீது, ஒரு டயத்தின் மீது, இது நல்ல நேரம் இல்லை, இது கெட்ட நேரம், இது கெட்ட மாசம். ஒரு துன்பம் வருது, துயரம் வருதுனாங்க, ஒரு துக்கம் வருதுன்னா எங்க போயிடுறாப்புல? அப்பவே சொன்னாங்க, இந்த டைலாக் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிலாம் உண்டு. என்னவா, ஒருத்தர் வியாழக்கிழமை ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறவங்க, இங்க உதாரணத்துக்கு அது இவருடைய கவனம் செலுத்துறதுல குறைவா இருந்து ஏதோ ஒரு மைனஸ் ஆகுதுன்னு வைங்க, உடனே என்ன செய்யறது? அப்பவே சொன்னாங்க பெரியவங்க, புதன்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, புதன்கிழமை தானே சூப்பரான நாள், ஏன் வேலைக்கிழமை சூப்பரான நாள் இல்லையா? இவர் மேல மைனஸ் வச்சுக்கிட்டு என்ன செய்வாரு? இப்படிலாம் டைலாக் அடிக்கிறது நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து நாம என்ன செய்யணும்? இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் நம்மளுடைய உள்ளத்திலே, ஆள் மனதிலே நாம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நாடுவதுதான் நடக்கும். அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடி விட்டால் அவனை தவிர யாரும் நீக்க முடியாது. இறைவன்கிட்ட வாங்க, பள்ளிக்கு வாங்க, தொழுவுங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்க வேண்டிய இஸ்லாமியர்கள், அதுதான் ரூட்டு. அல்லாஹ் அதுபோல் ஒரு அருளை தந்து விட்டால் அதையும் யாரும் என்ன செய்ய முடியாது? மனிதர்கள் யாரும் தடுக்க முடியாது. அப்ப அது மாதிரி சொல்லிவிட்டு அந்த நபி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு போதும், சார்ந்திருப்பவர் அவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் வசனம் பேசுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப கடமையான தொழுகை இருக்கு இல்லைங்க, இப்ப இதெல்லாம் நம்ம ஆர்வமா ஆர்வப்படுத்த வேண்டிய ஒண்ணுங்க. இன்னைக்கு பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்க ரீதியான விஷயங்கள்ல ஆர்வம் குறைந்து கொண்டு இருக்கிறது. உதாரணமா, நீங்க ஜும்மாவுக்கு முதல் நேரத்துல வந்தீங்க அப்படின்னா ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இது பல தடவை சொல்லியிருப்பாங்க. அப்ப எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த லிஸ்ட்ல வந்துட்டோம். நம்ம மிம்பர்ல இமாம் ஏறுறாருல, இமாம் ஏறுற வரைக்கும் மாணவர்கள் என்ன செய்யறாங்களாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சொல்றது இல்ல, கதை இல்ல, கப்சா இல்ல, இது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. மாணவர்கள் வாசலில் நின்று கொண்டு ஜிம்மாவுக்கு வரக்கூடிய அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்போ வரைக்கும்? சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு இமாம் மிம்பர்ல ஏறாருல, அது வரைக்கும். அப்படி பயான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த உரையை கேட்பதற்கு அமர்ந்து கொள்கிறார்கள். எத்தனை வாட்டி கேட்டிருப்போம். ஆரம்ப நேரத்துல வந்தா ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை என்று எத்தனை வாட்டி கேட்டிருப்போம். ஆர்வம் வருகிறதா? சோர்வு வருகிறது, எல்லாரையும் சொல்லல. ஆனா இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து புரிய வேண்டிய ஒண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் காலவர் முன்னாடி வந்தா என்ன? எங்கேயோ ஏதோ ஒன்று நம்மை திசை திருப்புகிறது, அதுதான் நம்ம சுட்டி காட்ட விரும்புறோம். அப்ப அப்படி இல்லை. அது மாதிரி மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆர்வம் காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமையான தொழுகை முடிந்த பிறகு ஏராளமான துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கடமையான தொழுகையை உரிய நேரத்துல ஜமாத்தோடு நம்மால் தொழ முடிகிறதா? அது முதல் கேள்வி. அப்படி ஜமாத்தோடு தொழுதாலும் கடமையான தொழுகை முடிந்த பிறகு அந்த பிரார்த்தனை எல்லாம் நம்மால் செய்ய முடிகிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே பாதி பேரை பள்ளியில காணுமே. அப்ப எப்படி இந்த துஆவெல்லாம் ஓதுறது? அல்லாஹ்வுடைய தூதர் கத்து கொடுத்தாங்களே, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமையான தொழுகை முடிந்த பிறகு சொல்லக்கூடிய பிரார்த்தனையில் ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா மூதிய லிமா மனத வலா யன்ஃபவு ஜல்தத்தி மின் கல்ஜத். என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கு நம்ம டாபிக்கு என்ன இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையில், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் ஏகன், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை, ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியன, ஆற்றல் அனைத்தும் அவன் மீதே ஆற்றல் உள்ளவன், அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இறைவா, நீ கொடுப்பதை தடுப்பவன் இல்லை. பாயிண்ட் புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதரு
ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகை முடிந்த பிறகு இதை ஓதுவார்கள். இதை ஓதி இதனுடைய கருத்தை, இதனுடைய பொருளை ஒரு முஸ்லிம் உணர்ந்திருந்தால் வேற யாராவது காரணம் சொல்லுவாங்களையா? எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு, எனக்கு ஏற்பட்ட துயரத்துக்கு அதுதான் காரணம், இதுதான் காரணம், இந்த நேரம் தான் காரணம், இந்த மாதம் தான் காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்றாங்க? இந்த விஷயம் தெரியல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறைவா நீ கொடுப்பதை தடுப்பவர் இல்லை. அல்லாஹ் கொடுத்துட்டான வைங்க, அதை யாரும் தடுக்க முடியாது. நீ தடுத்ததை கொடுப்பவர் இல்லை. எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தகவல் எல்லாம் தெரிந்து கொண்டு நாம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறோம். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த செய்திகளை நம்ம உள்வாங்கி இஸ்லாத்திலே மூட நம்பிக்கைகளுக்கு துளியளவும் சுத்தமா மொத்தத்துல இடமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு பிற மக்களுக்கும் இந்த செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஜும்மா உரையில மூட நம்பிக்கையில் இல்லை என்ற அந்த அடிப்படையில சில செய்திகளை நாம கேட்டறிந்தோம். இதுல வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம உணரணுங்க. என்ன பொறுப்பு? இப்ப இந்த இஸ்லாத்தை திருமறை குரானில் இருந்தும் ஆதாரபூர்வமான நபி மொழியில் இருந்தும் மக்கள் அனைவரும் விளங்க வேண்டும். அதுக்கு நம்மால் இயன்ற ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். வாய்ப்பு இருந்தா நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற மாதிரி, என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைத்தால் அதை பிறருக்கு எடுத்து வையுங்கள், எத்தி வையுங்கள், எடுத்து சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்தா அப்படி செய்யலாம். வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனல் என்ன? நம்ம ஜமாத்தின் சார்பாக ஏராளமான பிரச்சார அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த ஜிம்மாவையும் எடுங்களேன். இப்ப ஜிம்மாவுக்கு இங்க வந்ததுனால இந்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அப்ப நம்ம மெயின்ல என்ன வரணும் அப்படின்னா, அடுத்து நம்ம ஜிம்மாவுக்கு வரும்போது இந்த அடிப்படை தெரியாத ஒரு நபர் இருப்பார்ல, நம்ம சொந்தக்காரர் இருப்பார்ல, நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம தெருவுல ஒருத்தர் இருப்பார்ல முஸ்லீம், அவரை நம்ம இங்க கூட்டு வரணும். வந்தா தெரிஞ்சிடும்ல அவருக்கு. நம்ம சொல்றது ஒரு கோணங்க. இது மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அழைத்து வரும்போது அதுல சொல்லப்படக்கூடிய திருமறை குரான் வசனங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகள் அவர்களை ஈர்க்கும். அதுதானே நம்மளை ஈர்த்துச்சு. இன்னைக்கு இத்தனை பேர் இஸ்லாத்து ஏகத்துவத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அப்படித்தானே நம்மளையும் கூட்டு போனாங்க. நம்ம வீடு தேடி வந்து சொல்லலையா? அப்ப அது போன்ற என்ன செய்யணும்? நம்ம நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா கிளையில உங்களுக்கு வந்து பெண்கள் பயான் நடக்கும். அது மாதிரி இன்னும் ஆண்களுக்கான பயான் நிகழ்ச்சி நடக்கும். முதல்ல நமக்கு ஆர்வம் வரணும். சொன்னதே தானே சொல்ல போறாங்க. சைத்தான் எப்படி வருவானா, ஒண்ணு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படி வரும். சைத்தான் வரமாட்டான்ல அவன். இன்னொன்னு என்ன வரும்? பெருசா என்ன சொல்லிட போறாரு, அது சொன்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நம்மள முதல்ல ஆர்வத்தை போக்கிட்டான்னு வைங்க. நம்மளே வலது இப்படி இருந்தா அப்புறம் எப்படி அடுத்தவங்க நம்ம கூட்டு வருது? அதுல சைத்தான் கிளியரா ஒர்க் பண்றோம். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. இப்ப கூட பாருங்க, எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி நம்ம தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக செய்தாப்பட்டையில வச்சு என்ன செய்யறாங்க, பெண்களுக்கான கருத்தரங்கம். இதுல சொற்பொழிவு இருக்கிறது, இஸ்லாமிய கண்காட்சி இருக்கிறது, பட்டிமன்றம் நடக்கின்றது. ஏன் இதெல்லாம் செய்யணும்? நம்மளுடைய ஜமாத்திற்கு வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. அரசியல் சார்ந்து, உலகம் சார்ந்து எந்த நோக்கமும் இல்லை. சத்திய கொள்கையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒண்ணுதான் கான்செப்ட். இப்ப அதற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய கிருபையினால பல நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா தானே கரெக்டா போகும். அங்க மக்கள்லாம் வரணும். வந்தாங்கன்னா அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொற்பொழிவு கிடைக்கும். கண்காட்சியின் மூலமாக அவர்கள் விளங்குவார்கள். பட்டிமன்றத்தின் மூலமாக அவர்கள் செய்திகளை அறிந்து கொள்வார்கள். அங்க மக்களை கொண்டாந்து சேர்க்கிறதுக்கு நம்ம தானே முன் வரணும். முதல்ல நாம வரணும். இது மாதிரி மார்க அந்த நடக்கக்கூடிய அந்த கருத்தரங்கங்கள், சொற்பொழிவுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம முதல் ஆளாக என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம வர முடியல, அது வேறங்க. அப்போ ஆர்வப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இந்த மாதிரி ஏகத்துவம் அறியாத மக்கள் இருப்பாங்கல்ல, அவர்களை யாராவது ஒருத்தர் ஒரு டார்கெட் பண்ண ஒரு நிகழ்ச்சிக்கு, இப்ப கருத்தரங்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏகத்துவம் அறியாத ஒரு குடும்பம், நம்ம நல்லா தானே அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கோம், கூப்பிட்டா வருவாங்களே, வாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு
அந்த குடும்பத்திற்கு இறைவன் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேர்வழி கிடைத்தால், குர்ஆன் வசனின் மூலமாக சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையின் மூலமாக அவருக்கு நேர்வழி கிடைத்தால் அத்தனை நன்மை நமக்கு வந்துருமே. இதை கணக்கிலிட்டு அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் அந்த நிகழ்ச்சியில கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும், பிற மக்களையும் அழைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.